ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கூட காசு இருக்காது. அதுவும் விவசாயத்தில் காசு மட்டும் இருந்தால் போதாது, ஃபார்மிங் லேண்டும் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஃபார்மிங் லேண்டும் இல்லாமல் விவசாயம் பண்ண முடியுமா? இது ரெண்டுமே இல்லாமல் தான் இப்போ நம்மளும் ஆரம்பிக்க போகிறோம். ஃபார்மிங் லேண்ட் இல்லாமல் பயிர் சார்ந்த விவசாயம் எதுவுமே இப்போ நம்மளால் பண்ண முடியாது. விவசாயம் சார்ந்த ஆடு, மாடு, கோழி இதில் எதில் குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல லாபம் தரக்கூடிய ஒன்றை தேர்ந்தெடுத்து பண்ணலாம். முதல்ல மாடு வளர்ப்பு. ஒரு நல்ல கறவை மாடு வாங்கணும்னா மினிமம் 40,000 50,000 தேவை. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடர் தீவனம் வாங்கணும், கூடவே உலர் தீவனம் வைக்கோலும் வாங்கி போடணும். இது மட்டும் இல்லாமல் ஒரு மாடாக இருந்தாலும் சரி 10 மாடாக இருந்தாலும் சரி மழை வெயிலேருந்து பாதுகாக்க அதுக்கு கொட்டகை அமைக்கணும். அப்போ ஒரு மாடு வாங்கி வளர்க்க மினிமம் 2 லட்சம் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம 2 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டா போதுமானா அதான் இல்லை. 24/7 மேன் பவரும் தேவை. மாடுக்கு காலை மாலைன்னு 2 வேளையும் பால் கறக்கணும், தினமும் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகணும், மாடு கட்டுற கொட்டகையை தினமும் சுத்தம் பண்ணணும். 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டும் போட்டு இவ்வளோ வேலைப்பாடுகளும் பார்த்து அதிலேருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியுமானா அதான் இல்லை. போட்ட முதல்ல எடுக்கவே 1லேருந்து 2 வருஷம் ஆகிடும். ரெண்டாவது, ஆடு வளர்ப்பு. ஒரு மாடு வாங்குகிற விலைக்கு 2லேருந்து 4 ஆடு வாங்கிடலாம். ஒரு ஆடு வாங்க 10லேருந்து 15,000 இருந்தால் போதும். ஆடுக்கு அடர் தீவனம் வாங்கி வைக்கணும், கூடவே உலர் தீவனம் கடலை கொடியும் வாங்கி ஸ்டார்டிங்கில் 1-2 ஆடு வளர்க்க பெரிய அளவுக்கு தீவனத்தில் செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி ஆட்டுக்கு பெரிய அளவு கொட்டகை அமைக்கவும் தேவையில்லை. ஆடு வளர்க்க மினிமம் ஒரு 40,000 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும். ஆனால் ஆடு வளர்க்க பெரிய அளவு மேன் பவரும் தேவைப்படும். தினமும் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு வரணும், தினமும் கொட்டகையை சுத்தப்படுத்தணும். மாடை கம்பேர் பண்ணுறப்ப ஆடில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி, வேலைப்பாடும் கம்மி. ஆடு வாங்கின ஒரு வருஷத்துலேயே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எடுத்துடலாம். மூணாவது, கோழி வளர்ப்பு. இருக்கிறதுலையே குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் கோழி தான். ஒரு மாடு வாங்க 40,000 50,000 தேவை. ஒரு ஆடு வாங்க 10,000 15,000 தேவை. ஆனால் ஒரு கோழி வாங்க 500 1000 இருந்தாலே போதும். ஸ்டார்டிங்கில் ஒரு 5-10 கோழி வளர்க்க எக்ஸ்ட்ராவாக எந்த தீவனத்துக்கும் செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை. வெளிமேய்ச்சலில் கிடைக்கிற தீவனமே போதுமானதாக இருக்கும். கோழிக்கு பெரிய அளவு கொட்டகை அமைக்க வேண்டியதும் இல்லை. சின்னதாக ஒரு கூண்டு, அப்படி இல்லைன்னா மூங்கில் கூடைகளே போதுமானதாக இருக்கும். முக்கியமாக ஆடு மாடு வளர்க்க தேவைப்படுற மாதிரி கோழி வளர்க்க பெரிய அளவு மேன் பவரும் தேவையில்லை, பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. அதனால் நம்மளும் இப்போது கோழி வளர்ப்புலேருந்தே ஆரம்பிக்கலாம்.